Hello everyone. In the video TN set 2018. So அதில் கேட்ட கொஷின் ஃப்ரம் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ முன்னாடியே சொன்ன போல் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சூப்பராமாலிகுலர் கெமிஸ்ட்ரி அண்ட் நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து 2017 கேட்டிருக்காங்க, 18 கேட்டிருக்காங்க. இது இந்த கொஷின் இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, இனிமேல் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டிஎன் செட்டுன்னு மட்டும் இல்லாமல் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா டிஆர்பி இது ரெண்டுத்துலேயும் கம்பைண்டாக கேட்டிருக்கக்கூடிய எல்லா கெமிஸ்ட்ரி எக்ஸாமும், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமும், ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸாக இருக்கட்டும், அதே போல் டிஆர்பியில் வந்து பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, அதே போல் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அந்த டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, இந்த கொஷின்ஸ் எல்லாமும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸு, கான்செப்ட் உள்ள கொஷின்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சடாக வந்து நான் வந்து வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதனால் கொஷின் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான், அது என்ன எக்ஸாம்னு அதை மென்ஷன் பண்ணி ஆரம்பத்திலே. ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க் பார்ப்போம். ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க் இஸ் காஸ்டு primarily by கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன் அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இந்த நாளத்தில் ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க் வந்து எது காரணம்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டே நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம் ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 2ம் கிடையவே கிடையாது ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க்கு காரணம். ஸோ அதோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா 0. இது ரெண்டுத்தோட பங்கும். சரி, ஓகே. அப்போ ஆப்ஷன் 3 and 4ல் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். சரி, அது ஆப்ஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபோட்டோங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது லைட் இன்வால்வ் ஆன ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபோட்டோகெமிக்கல்ஸ் மார்க். ஸ்மாக்னா என்னென்னா ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். ஸ்மோக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வீட்லேயே இதே எரிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விறகு எரிக்கிறீங்கன்னா கருப்பு கலரில் வந்து புகை போகும் பாருங்க. அந்த புகைன்னா அது வெறும் கேஸ் அது கேஸ் கிடையாது. அந்த கேஸியஸ் அந்த ஏர்க்குள்ளே ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட்டு பார்ட்டிகள், அதாவது நம்மளோட அந்த கார்பன் டஸ்ட்டு பார்ட்டிகள் வந்து அந்த ஏர் ஃப்ளோவோடு சேர்ந்து அட்மாஸ்பியருக்கு போகும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பார்த்தா ஸ்மோக்கு. ஃபாகுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த டஸ்ட், இந்த மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகள் அட்மாஸ்பியருக்கு போனதுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, ஹியூமிட் கண்டிஷனில் இருக்குது, ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டு பார்ட்டிகள் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகிடும்னா கண்டென்ஸ் ஆகிடும். வாட்டர் வேப்பர் வந்து இந்த டஸ்ட்டு பார்ட்டிகள் மேலே கண்டென்ஸ் ஆகிடும். ஸோ அது அந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ், ரொம்பவே மைன்யூட் ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் அதை அனுபவிச்சிருப்பீங்க. மார்கழி மாதத்துலாம் நீங்கள் இப்போ நம்ம போகும்போது ஏர்லி மார்னிங் வாக்கிங்கோ இல்லை 2 வீலர்லேயோ போகும்போது சாரல் போல் மேலே அடிக்கும், ஈரமாயிடும் நம்ம ஸ்கின்லாம். ஸோ அதுதான் ஃபாக். ஸோ அதாவது அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா நமக்கு அட்மாஸ்பியரில் வந்து அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் தான் அது மேலே நம்மளோட அந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகிறது சரியான பிளேஸாக இருக்கும். சரி, ஓகே, அது ஃபாக். இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுங்கிறது எங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்பர் அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். உங்களுக்கு தெரியும், அட்மாஸ்பியரில் வந்து நைட்ரஜன் வந்து 77% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய, இந்த அளவுக்கு அக்குமுலேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நிறையா இருக்குது.
முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஏர் மாலிகுல்ஸோட பாண்ட் ஆர்டர். ஸோ நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 3, ஸோ ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளால் அந்த கெமிக்கல் பாண்டை வந்து இது ஹைலி கோவலன்ட் பாண்டு, ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணால் அதிகமாக நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அந்தளவுக்கான எனர்ஜி வந்து நமக்கு இங்கே அட்மாஸ்பியருக்கு போய் ரீச் ஆகிற அளவுக்கு நம்மளோட இங்கே டே டு டே லைஃப்லேருந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வழியாக அந்தளவுக்கு எனர்ஜி அங்கே போய் ரீச் ஆகுமா அந்த அப்பர் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கிற அந்த ஸ்பேஸில்? ஆனால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இங்கேருந்து ஹீட் எல்லாமும் டெசிபேட் ஆகிடும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே. சரி, ஓகே. அப்போ எங்கே கிடைக்கும் இந்த பாண்டை பிரேக் பண்ணுற அளவுக்கான நைட்ரஜன் மாதிரியான இந்த ரொம்ப ஸ்ட்ராங்லி பாண்டட் இந்த டைஆட்டாமிக் மாலிகுலை பிரேக் பண்ணக்கூடிய எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்டர், ஸோ இடி இடிக்கும் போது. அதே போல் நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த காமா ரேடியேஷன், யூவி ரேடியேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த டைஆட்டாமிக் அந்த நைட்ரஜன் அந்த ஆக்சிஜன் அந்த மாலிகுலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் யூவி ஸ்பெக்ட்ரோமீட்டரில் சாம்பிள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்ப்பீங்க, நம்ம லெஸ் தென் 180 நேனோமீட்டர் இந்த ரீஜனில் வந்து நம்ம யூவி ரெக்கார்ட் பண்ணணும் ஏதோ ஒரு சாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த யூவி ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து கம்ப்ளீட் வேக்கமில் வச்சுருக்கணும். ஸோ அதனாலே தான் இந்த பிலோ 180 நேனோமீட்டருக்கு நம்ம வந்து அது வேக்கம் யூவின்னு சொல்லுவோம், வேக்கம் யூவி. ஸோ முக்கியமாக வந்து ஆக்சிஜன் இருக்கக்கூடாது, அதனால தான் அதை நம்ம வேக்கமாக வச்சுருக்கணும் அந்த யூவி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இல்லைனா வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிலோ 180 நேனோமீட்டர் வந்து அதாவது அந்த யூவி ரீஜனில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து இம்ப்யூரிட்டி பீக் வந்து யூவியில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அதை வேக்கமாக வச்சிடணும். ஓகே, இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போது நமக்கு அந்த யூவி ரீஜனில் வந்து நம்ம O2 மாலிகுல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அப்படி தான் நமக்கு அப்பர் அட்மாஸ்பியரில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் அண்ட் ஆக்சிஜனும் பிரேக் ஆகி நமக்கு நைட்ரிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணு. ஸோ 1 மோல் நைட்ரஜன் ப்ளஸ் 1 மோல் ஆக்சிஜன் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. சரி, அடுத்தது இந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது ஹைலி ரியாக்டிவ், அது தெரிஞ்சது. ஹைலி ரியாக்டிவ் ரெட்டியூசிபிள் கேஸ். அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அன்ரியாக்டட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி 2 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். சரி, ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடும் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். இன்னொன்று அது வந்து எப்போதுமே வந்து மோனோமராக இருக்கவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நைட்ரஜன் கூட ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அப்போ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானில் 2 தான் இப்போ பாண்டிங் யூட்டிலைஸ் ஆகிருக்கு, மீதி ஒன்று வந்து ரேடிக்கலாக அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து டைமரைஸ் ஆகி இப்போ டைமரிக் ஃபார்ம்லேயே இருக்கும். அப்போது 2 மோல் NO2 சாரி ஸோ நைட்ரஜனோட பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 2s2p3, அதில் 4 வந்து ஆக்சிஜனோட பாண்டிங்கில் ஷேர் ஆகிடுச்சு, மீதி 1 மட்டும்தான் அந்த ரேடிக்கல் ஃபார்மில் அப்படியே இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா இது ஹைலி ரியாக்டிவ். ஸோ அப்போ வந்து வேறு எதுவுமே இல்லாத பட்சத்தில் அதுக்குள்ளேயே அது டைமரைஸ் ஆகி N2O4 தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அப்போது நமக்கு NO2ங்கிறது ஹைலி ரியாக்டிவ் ரேடிக்கல் மாலிகுல், அந்த மாலிகுல். ஸோ அப்போ வந்து அது என்ன பண்ணணும்னா ஃபர்தராக அடுத்தது அந்த ஒரு அன்பார்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸைட் ஆகிடும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு. ஸோ அப்போது NO2 மேலே சன்லைட் படும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா NO ப்ளஸ் நேசன்ட் ஆக்சிஜனாக வந்து டீகம்போஸ் ஆகிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு N2 + O2 gives 2NO. அந்த NO வந்து அன்ரியாக்டட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஹைலி ரியாக்டிவ் NO2 மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. அந்த NO2 மாலிகுல் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதனால தான் இதை நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாகுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சன்லைட்டுங்கிறது இல்லைன்னா நமக்கு இந்த டீகம்போசிஷன் நடக்காது NO2க்கு அப்புறம். சிஎஸ்ஆரில் கூட ஒரு செஷனில் கேட்டிருக்காங்க ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாகில் எது வந்து ஃபோட்டோ சென்சிடைசர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒட்டுமொத்த ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அங்கே ஃபார்மேஷன்லேயே இந்த NO2 மட்டும்தான் ஃபோட்டோ சென்சிடைசர், வேறு எதுவுமே வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணாது. ஸோ எது ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமில் திரும்ப ஃபியூச்சரில் கேட்டாலும் கேட்கலாம். NO2 தான் ஃபோட்டோ சென்சிடைசர் இங்கே.
சரி, ஓகே. அடுத்தது திரும்ப ஃபர்தராக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நைட்ரிக் ஆக்சைடு மறுபடியும் வந்து நமக்கு ஓசோன் கூட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஓசோனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிஜன் வந்து அன்ரியாக்டட் ஓட்டு கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஓசோன் ரேடிக்கலை திரும்ப அது ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த என்ஓக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய ஓசோன், அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் சரி அது கூடயும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எப்படியா இருந்தாலும் நம்மளோட என்ஓ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணி திரும்ப மறுபடியும் NO2 ப்ளஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் மறுபடியும் இந்த NO2 திரும்ப சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறது, திரும்ப மறுபடியும் வந்து NO அண்ட் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிளில் வந்து நமக்கு NO அண்ட் NO2 தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் வித் த கண்டினியூஸ் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஓசோன். இது ரெண்டும் டெப்ளீட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு இது ரெண்டும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சரி, இதுதான் அந்த சைக்கிளிக் வந்து அந்த ப்ராசஸ் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக்ங்கிற ப்ராசஸ். இது நமக்கு அப்பர் அட்மாஸ்பியரில் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இது ஒன்ஸ் வந்து நம்மளோட கிரவுண்ட் லெவல்லையே நடக்குது இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதாவது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் அந்த NO அண்ட் NO2 இங்கே ஓசோனும் இருக்குல்ல. ஸோ கிரவுண்ட் லெவல் ஓசோன் இது எல்லாமே எப்போ நமக்கு வந்து ஹை லெவலில் கிரவுண்ட் லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் எமிஷன், டீசல் ஜென்ரேட்டர்ஸ். முக்கியமான சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி தான். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் தான் நமக்கு இந்த 3 கெமிக்கல்ஸுமே, அதாவது அந்த 3 கெமிக்கல் காம்பவுண்டுமே வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல்லே வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணம். அப்பர் அட்மாஸ்பியர் இல்லாமல் இந்த NO2 அண்ட் O3 இந்த முக்கியமான 3 இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த நாக்ஸ், இது ரெண்டு நான் காமனாக நாக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், NOXன்னு. எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாய்லர் இருக்குது. அந்த பாய்லரில் வந்து கோல் பேர்ன் பண்ணி நம்ம அதை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு ஏதோ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஹீட்டை. ஓகே, நம்ம அங்கே போவோம்னா இந்த பாய்லரில் இந்த கோலை எரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்கணும். ஆக்சிஜன் சப்ளை பண்ணால் தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் எந்த பொருளும் எரியாதுன்னு. அப்படி ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போது பியூர் ஆக்சிஜன் சிலிண்டராக யாரும் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்காரனும் வச்சு பியூர் ஆக்சிஜன் சிலிண்டரை அந்த பாய்லருக்குள்ளே ஃபீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பியூர் ஆக்சிஜன் சிலிண்டர் ஹைலி டேஞ்சரஸ், அது வெடிச்சிடும், அந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் அது ரொம்பவே காஸ்ட்லி. அதனால் வந்து நமக்கு ஆக்சிஜன் எங்கே கிடைக்கிது? அட்மாஸ்பியரில் இருக்குது. 22% வந்து ஆக்சிஜன் தானே இருக்குது, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அதே சமயத்தில் 77% வந்து நைட்ரஜன் இருக்குது. அது சிலது புக்கில் 22 இருக்கும், சில இதில் 21 இருக்கும். சரி, ஓகே, 21 to 22 போட்டு. ஸோ அப்போது நான் ஆக்சிஜன் நீங்கள் சப்ளை பண்ணும்போது அப்போ கூடவே என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நீங்கள் 1 மடங்கு சப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 3 மடங்கு வந்து உள்ளே வந்து நைட்ரஜனும் உள்ளே போகும் அந்த பாய்லருக்குள்ளே. அப்போ இந்த கோல் வந்து ஒன்ஸ் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, கோல் வந்து ஒன்ஸ் பேர்ன் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அப்போது நமக்கு அந்த பாய்லருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரில் நமக்கு நைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். ஃபர்தராக அந்த ஆக்சிஜன் வந்து எரிக்கிறதுக்கு நைட்ரஜன் மட்டும்தான் இருக்க தவிர வேறு எதுவுமே இருக்காது. உள்ள கோல் தான் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடுச்சு. அப்போது ஆல்ரெடி பாய்லர் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், அந்த கோல் எரிஞ்சதுனால உண்டான அந்த ஹீட்டு. ஸோ அந்த ஹீட்டில் இந்த நைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி இந்த 2NO அந்த நம்ம முன்னாடி அந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த இனிஷியல் ஸ்டெப் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே அப்பர் அட்மாஸ்பியரில் நடக்கிறது, அது இங்கேயே நடக்கும். ஸோ இப்போ மொத்தம் அப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வர அந்த ஸ்டாக் அந்த ஸ்டிம்னிலேருந்து வெளியில் இந்த NO வெளியில் எமிட் ஆகும். அதுதான் நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. சரி, ஓகே. இது என்ன பண்ணும் இந்த நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாக்ஸும் சரி இந்த ஓசோனும் சரி இந்த ஒன்ஸ் வந்து நமக்கு நாக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலே லோவர் கிரவுண்ட் லெவலில் ஓசோன் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண போது அந்த நேசன்ட் ஆக்சிஜன் ஃபர்தர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஓசோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கிரவுண்ட் லெவலில் இப்போ நம்ம இது ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ரெண்டும் ஹைலி வந்து ஆக்சிடைசிங் இன் நேச்சர், ஹைலி ஆக்சிடைசிங். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஆக்சிடைசிங் ஸ்மாக்னாலும் இதுதான். ரெடியூசிங் ஸ்மாக்னா நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம கிளாசிக்கல் ஸ்மாக்னு சொல்லுவோம், இல்லைன்னா லண்டன் ஸ்மாக்னு சொல்லலாம். அதை இது வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக், இல்லைன்னா அப்படின்னா ஆக்சிடைசிங் ஸ்மாக். இது ஆக்சிடைசிங் ஸ்மாக். இது
நமக்கு தெரியும் ஒரு காம்பவுண்டில் கெமிக்கல் காம்பவுண்டில் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தாலே அது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஓசோனில் ஆக்சிஜன் தவிர வேறு எதுவுமே இல்லை, சொல்லவே வேணாம். நாக்ஸில் ஆக்சிஜன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நேச்சுரலி இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஆக்சிடைஸ் பண்ணி ஆகணும் இமீடியட்டாக. அது ஈஸியாக ஹை கான்சன்ட்ரேஷனில் கிடைக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ டவுனே இருக்கணும், நம்ம டவுனில் ரோட்டில் 2 வீலர்ஸ் போகுது, கார் போகுது, வெஹிக்கிள் போகுது, டீசல் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபியூலாக வந்து டீசல் அண்டு பெட்ரோலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபியூலில் டீசல் பெட்ரோலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பெட்ரோலே எடுத்துங்க, அதில் வந்து பெட்ரோலுங்கிறது ஹெப்டேன் ப்ளஸ் ஆக்டேன் சேர்ந்தது. ஸோ ஹைட்ரோகார்பன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம 1 லிட்டர் போடுறோன்னா அந்த 1 லிட்டரையும் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணி அதை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றிடுமா? நம்ம இன்ஜினாக மாற்றாது. ஏன்னா எந்த இன்ஜினுக்கும் வந்து 100% எஃபிஷியன்சி இல்லைன்னு பார்த்தோம். கார்பனேட்டர் இன்ஜின் வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். சரி, அப்போ அந்த சப்போஸ் 10ல் ஒரு 3 ஹைட்ரோ கார்பன் வந்து அன்பர்ன்டாக வெளியில் எமிட் ஆகிடுச்சு சைலன்சர் வழியாக. ஆனால் ஸோ நம்ம நாக்ஸுக்கும் ஓசோனுக்கும் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய நல்ல கெமிக்கல் காம்பவுண்டு, அதுவும் ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக நம்ம சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் தான். இந்த வெஹிக்கிள்லேருந்து எமிட் ஆகக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனுங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்டு. ஸோ CH3 CH2 CH2 தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அது ஹைலி ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை தான் ஈஸியாக என்ன பண்ணலான்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன்லாம் பிடிங்கி அங்கே ஆக்சிஜனை வந்து என்ன பண்ண முடியும், இந்த நாக்ஸ் அண்ட் ஓசோனுங்கிறது உள்ளே வந்து அதை வந்து கம்பல் பண்ணி அதை ஆக்சிடைஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் எப்போதுமே ரொம்பவே ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஈஸியாக நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஹைட்ரஜன்ஸ் தான். சரி, ஓகே. அப்போ என்ன ஆகும், நம்மளோட இந்த ஹைட்ரோ கார்பன்லேருந்து பை ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒன்ஸ் ஆக்சிடைஸ் ஆனதும் பை ப்ராடக்ட்ஸாக நமக்கு ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது, அடுத்தது வந்து அக்ரோலின் கிடைக்குது, ப்ளஸ் வந்து பேன்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். இந்த 3 ப்ராடக்ட்டும் ரொம்ப மேஜராக நம்மளோட இன்ஃபேக்ட் வந்து சாயில்லே ரோட்டோரம் இருக்கிற சாயில்லே வந்து இதெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சிட்டிஸ் அண்ட் டவுனில். ஸோ இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கெமிக்கல்ஸ்மாக தான். அதாவது அந்த நாக்ஸ் அண்ட் ஓசோன் வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து இந்த மாதிரியான பொல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக இந்த மாதிரி மற்ற ப்ராசஸ் மூலிமா ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து அன்பர்ன்டாக வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி இந்த பை ப்ராடக்ட்ஸ் ஃபார்மால்டிஹைடு, அக்ரோலின் அண்ட் பேனை வந்து உருவாக்கியிருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக். ஸோ அந்த ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த NO2 தான். ஸோ NO2 தான் அதே சமயத்தில் இந்த ஒட்டுமொத்த ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்லேயே வந்து இந்த ஒன்லி ஃபோட்டோ சென்சிடைசர், அது மட்டும்தான் அந்த லைட் ஃபோட்டோனை அப்சர்வ் பண்ணும். அந்த ஃபோட்டோங்கிற வார்த்தைக்கு ஆன காரணமே இந்த NO2 தான். சரி, ஓகே, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வீடியோஸ் வந்து பார்க்கலாம். TRB அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போடுற மொதல் வீடியோ இது. சரி, இனிமேட்டு வந்து வீடியோஸ் வந்து மிக்ஸ்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.